ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். தனிப்பதி உதயம் செய்து தேவ மெய்க்குலம் உண்டாக்கிய மனுக்குல நன்னாயகம் நமது தேவ தேவேஸ்வரவர்கள் ஒரு பாதம் பணிந்து நமஸ்கரித்து இன்று இந்த கற்பகத்தரு சபையில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவர்கள் திறம்பட நடத்தி வரும் அந்த சங்கப்பலகை குழுவில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. அக்கா அவர்களது விருப்பத்திற்கு இணங்க குதிரை என்ற ஒரு சொல், அதை பற்றிய நம்முடைய தேவகோமானவர்களது திருவாக்கியங்கள் பாடல்கள் பற்றி நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அக்கா அவர்கள் மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு படத்தை குறிப்பிட்டு காட்டி அது குறித்த நமது பிரானவர்களது திருவாக்கியங்களை பாடல்களை தொகுத்து வழங்குமாறு கேட்டுக்கொள்வார்கள். நாம சென்ற முறை கூட மலர் வண்டு தேரை பற்றியெல்லாம் நாம பார்த்தோம். அந்த வகையில் இந்த முறை நாம அக்கா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியுள்ள படம் குதிரையோட படம். அப்போ இந்த குதிரை பற்றிய நம்முடைய பெருமானவர்களது திருவாக்கியங்கள் பாடல்கள் பற்றியெல்லாம் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்முடைய பெருமானவர்கள் திருவாக்கியங்கள்ல நிறைய இடங்களில் இந்த குதிரை என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறத நாம எல்லாம் படிச்சிருக்கிறோம். இப்ப அந்த திருவாக்கியங்களை எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது நமக்கு அவங்க தெய்வம் அவர்கள் சும்மா ஒரு சாதாரணமாக அந்த குதிரையை சில உதாரணம் காட்டி நமக்கு சில அறிவுறுத்துவதற்காகவும் அதை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் நிறைய தேவ ரகசியங்களை நமக்கு வெளியாக்குவதற்காகவும் அவர்கள் இந்த குதிரையை நமக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த முதல்ல இந்த குதிரையை நிறையதுக்கு உதாரணம் காட்டி நமக்கு விளக்கி அருளிய அமுத வர்ஷிப்பனை எல்லாம் நம்ம முதல்ல பார்ப்போம். கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 22 அதுல நம்முடைய பெருமானவர்கள் குதிரை வெகு அழகாக இருக்கிறது, மயில் அழகாக இருக்கிறது, பால் பசு அழகாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் 10,000 லட்சுமிகரமாகிய மயில் இனங்களையோ அல்லது 10,000 மிருகங்களையோ கூட்டி வைத்து 10,000கணக்கான சொற்களை சொன்னால் அவைகளின் காதில் ஏறுமா? அப்போ இதெல்லாம் அழகாகத்தான் இருக்கு. ஆனா இந்த மனிதனோட காதை விட அதுக்கு காதெல்லாம் பெருசாகத்தான் இருக்கு. ஆனா இந்த தேவ ரகசிய சொற்கள் நன்மை பிறங்கக்கூடிய இந்த வார்த்தைகள் அதோட காதுல ஏறாதே. அப்போ இவனுடைய காதுல ஏறுற மாதிரி இறைவன் படைச்சிருக்காங்களே, அப்படி படைச்சிருந்தும் இவனுக்கும் ஏறலைன்னா இவனும் அந்த ஜந்துக்களில் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும் அப்படின்லாம் நமக்கு இந்த குதிரையை உதாரணம் காட்டி நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீ அந்த மிருகங்கள் போல இருக்கக்கூடாது, இந்த தேவ ரகசிய வார்த்தைகள் பிறங்கும் போது நீ அதுக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டும், அதன் பிரயோஜனத்தை நீ அடைய வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு தெய்வம் அவர்கள் வெளிநாடாதுல சொன்னாங்களே. எனக்கு என்ன, உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் எனக்கு இது தேவையில்லை நீ நினைச்சாலும் நான் நினைக்கிறேன், என்னை போல தேகம் எடுத்து வந்திருக்கிறானே, என் ரத்தம் போல தானே அவன் ரத்தம், என் உடம்பு போல தானே அவன் உடம்பு, அவனும் நன்மை அடையணுமே நினைச்சுதான் நான் பேச வந்திருக்கேன். நீ வேணும்னு நினைச்சாலும் வேண்டாம்னு நினைச்சாலும் உனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அருளி செஞ்சாங்களே. அது போல அந்த செவி அந்த மாதிரி ஒரு அமுத வர்ஷிப்பு நமக்கு கிடைக்கும் போது இந்த செவி கதவை நாம சாத்தி போடாம திறந்து வைக்கணுமே. அப்போ இந்த மிருகங்கள் போல இருந்துடக்கூடாதேன்னு இந்த வாக்கியத்துல குதிரையை காமிச்சு நமக்கு விளக்கி அருள்றாங்க. வள்ளுவர் பெருமான் அவர்கள் கூட செவி சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள்னா மிருகங்களா இருந்துராத, செவிச்சுவையை உணரக்கூடிய மனுஷனா நீரு அப்படின்னு அருள் செய்யறத இந்த திருவாக்கியத்துல குதிரையை உதாரணமா காட்டி நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருள் செய்யறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு திருவாக்கியம் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 221 அதுல நம்முடைய பெருமானவர்கள் பக்கம் 174 குதிரை ஆடு மாடு இவைகள் இறந்த பின்பு திவசம் கொடுப்பதுண்டா? மனிதனுக்கு மட்டும்தானே வருஷம் தவறாமல் திவசம் கொடுக்கிறார்கள், சடங்கு செய்கிறார்கள்.
அப்போ இவர்கள் சாகவில்லை, வேறு ரூபத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது அல்லவா. அப்போ இந்த குதிரை, இந்த ஆடு மாடு, இந்த மிருகங்களை எல்லாம் உதாரணம் காட்டி இதெல்லாம் செத்து போனதோட அதுக்கப்புறம் அதுக்கு திவசம் நம்ம கொடுக்கறது இல்லையே, அந்த பழக்கம் நம்ம யார்கிட்டையும் இல்லை. ஆனா மனுஷனுக்கு மட்டும் வருஷா வருஷம் திவசம் கொடுக்குறோமே. அப்போ அவங்க சாகல, நித்தியமா இருக்கிறாங்க. அதையும் இன்னைக்கு பெருமானவர்கள் வெளிநாடாவில் சொன்னாங்க. இந்த மனுஷ பிறப்பு எவ்வளவு அபூர்வமான பிறப்பு. எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வந்ததுல போட்டி போட்டு நாம ஒருத்தர் ஜெயித்து இந்த மனித ரூபம் எடுத்து வந்தோமே. இப்படி வந்தது இடையில அழிஞ்சு போறதுக்காகவா? இல்லை, இது நித்தியமாக ஒரு பேரின்ப வாழ்வு. இந்த அழிஞ்சு போக இந்த உலக வாழ்வுக்காக வரல, ஒரு நித்திய பேரின்ப வாழ்வு வாழ்றதுக்காக வந்த மனிதன். அதுக்காகத்தான் இவனுக்கு அதை காட்டுறதுக்காக தான் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்றான்றதுக்காகத்தான் அவனுக்கு நாம திவசம் எல்லாம் கொடுக்குறோம். இந்த மிருகங்களுக்கெல்லாம் திவசம் கொடுக்கல. அது அவஸ்தையான வாழ்வாக இருந்துடக்கூடாது. அப்படி நித்திய பேரின்ப வாழ்வு நம்ம வாழ்றது ஒரு அவஸ்தையான வாழ்வாக இருந்துடக்கூடாது. அது மனமிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? இந்த ஆடு மாடு குதிரை இது மாதிரி நம்ம வாழ்க்கைய திரிஞ்சு பாழாக்கி விட்டு நரகவஸ்தைக்கு போயிடக்கூடாது என்பதற்காகவே என்னுடைய நெடிய இந்த பாடு. அதுக்காகத்தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த குதிரை மிருகங்களை காட்டி இந்த ஒரு விளக்கத்தை நமக்கு தெய்வம் அவர்கள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 290 பார்ப்போம். பக்கம் 248 அதுல பார்ப்போம். இவனுக்கு செத்த பிறகு இந்த மரியாதைகள்லாம் நடக்குது. சாண் சட்டியை கரைச்சி வை, விளக்கமாத்த அதுல போடு, பொரிய இறை எல்லை தெளி அப்படிலாம் சொல்லி இந்த மரியாதையெல்லாம் நடக்குதே. இந்த மாதிரி இப்படி மரியாதை நடக்கிறதே இன்னும் கண்டாளா இங்கு நுழைந்து விடாதே என்று கிருத்தியங்களும் மந்திரங்களும் செய்யப்படுதே. முதல் நாள், 3ஆம் நாள், 7ஆம் நாள், 10ஆம் நாள், 40ஆம் நாள், அப்புறம் மாதம் வருஷா வருஷம் கிரியைகள் எல்லாம் செய்யப்படுதே. ஆனால் மற்ற ஜீவராசிகள் செத்தால் அடுத்த நாள் நினைக்கிறது உண்டா? இல்லை. உயர்ந்த ஒரு யானை, குதிரை அல்லது மாடு வளர்க்கிறோம், அது செத்தால் அப்புறம் நினைக்கிறது உண்டா? அதை வெறுக்கிறது உண்டா? இல்லை. அது செத்தே போய்விட்டது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது இல்லை. ஆனால் மனிதனோ இருந்து அவஸ்தைப்படுகிறதாக தெரிகிறது. அப்போ அதெல்லாம் செத்தா அதுக்கு அடுத்த நாள் அதை பத்தி நினைக்கிறது இல்லை. அந்த யானை, குதிரை, ஆடு மாடு இதுகளெல்லாம் செத்த பிறகு அதுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு இந்த திருவாக்கியம் மூலமாகவும் நம்முடைய பிரானவர்கள் நமக்கு விளக்கி அருளினதை இந்த திருவாக்கியத்திலேயே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 81 பார்ப்போம். பக்கம் 107 அதுல பார்ப்போம். திருவாக்கியம் 81. கல்வியில் மெய்க்கல்வி பொய்க்கல்வி என்று 2 வகை இருக்கிறது. பொய்க்கல்வியின் செயல் அழிந்து போகிற பொய்ப்பொருள், பொய் மதிப்பு கொடுத்து இறுதியில் நீங்கா கஷ்டத்தில் கொண்டு போய் விடும். அப்போ இந்த பொய்க்கல்விய படிச்சினா உனக்கு அது இறுதியில நீங்கா கஷ்டம், இப்ப மதிப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும், ஆனா இறுதியில அது நீங்கா கஷ்டத்துலதான் கொண்டு போய் விடும். அது எதுக்கு உதாரணம்னா, ஒரு சண்டி குதிரைக்கு உதாரணமாக இருக்கு. ஒரு நல்ல குதிரையின் மேல் ஏறி சென்றால் நினைத்த ஊர் போய் சேரலாம். ஆனால் ஒரு சண்டி குதிரையை நம்பி ஏறி சென்றால் பல்லு பகடு போகின்ற ஆபத்து தான் வரும். ஆகவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை துவக்கம் முடிவு இல்லாததும் எக்காலத்தும் அழியாததுமான பிரம்மரந்திர அதிமகோன்னத பீடத்தை அடைவிக்கின்ற மெய்க்கல்வியை அது இருக்கும் எல்லை நாடி அடைவதே. அப்போ இந்த மனிதன் என்ன செய்யணும்? இந்த நல்ல குதிரை மேல ஏறி பயணமாகி எந்த எல்லையை போய் அடையணும்? அந்த மெய்க்கல்வி துவக்க முடிவு இல்லாததும் அழியாததுமான பிரம்மரந்திர அதிமகோன்னத பீடத்தை நம்மை அடைவிக்க செய்கின்ற அந்த மெய்க்கல்வி எங்க இருக்கோ அதை போய் அடைகிறதுக்கு இந்த குதிரை மேல ஏறி நம்ம பயணம் செய்யணும். அந்த குதிரைக்கு பேரு நல்ல குதிரை, இன்னொன்னு சண்டி குதிரை. அப்போ நீ இந்த சண்டி குதிரை மேல ஏறி பயணம் செஞ்சா என்ன ஆகும்? இறுதியில நீங்காத கஷ்டமாகும். இப்ப இந்த குதிரையெல்லாம் என்ன, சும்மா குதிரை அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். குதிரை அப்படிங்கிறதுக்கு மனம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு.
நம்முடைய மனம் நல்ல மனமாக இருக்கிறது தான் நல்ல குதிரை. அது ஒரு சண்டித்தனமாக மனம் ஒரு குரங்காக இருக்கும்போது அது சண்டி குதிரையாக அது மாறும். அந்த சண்டி குதிரையாக இருக்கிறத நல்ல குதிரையாக மாற்றி அந்த பிரம்மத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த குதிரையை காட்டி நமக்கு இந்த திருவாக்கியத்துல நம்முடைய பெருமானவர்கள் விளக்கி அருள்றத நாம பார்த்தோம். அடுத்து இன்னும் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 207 பார்ப்போம். பக்கம் 162. எல்லோருக்கும் ஒரே இறைவன் தான். இறைவனை காணும் வரை பல சாதியாய் இருப்பாய். ஒற்றுமை ஒற்றுமை என்று செய்யும் உன் பிரச்சாரம் உன் சொந்த நன்மையை கருதியோ அல்லது தன்னலத்திற்கோ ஆன பொய்யான பறைசாற்றுதலே ஆகும். சர்வலோகமும் படைத்த ஒரு பொருளாகிய இறைவனை பார்த்து ஒருவர் அல்லாஹ் என்கிறார், ஒருவர் சிவன் என்கிறார், ஒருவர் விஷ்ணு என்கிறார், ஒருவர் பரமண்டலத்தில் உள்ள பிதா என்கிறார். இவ்வாறு பேசி ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு சாகின்றார்கள். உலகில் இவ்வாறு எத்தனையோ சாதி வகுப்புகள் இருக்கின்றன. அவற்றை அதிகாரத்தால் மிரட்டி அடக்கி ஒன்றாக ஆக்க முடியுமா? முடியாது. இப்போ எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா மதத்தினுடைய செயல் ஒண்ணுதான், ஒரே பொருள் தான், வேற வேற பேர் தான் வேற. தெய்வம் உங்க வெளிநாடால சொல்லுவாங்களே, வாட்டர் குடிச்சா தாகம் தீராது, தண்ணி குடிச்சாதான் தாகம் தீருதுன்னு தமிழ் பேசுறவன் சொல்லுவான். இங்கிலீஷ் பேசுறவன் தண்ணி குடிச்சா தாகம் தீராது, வாட்டர் குடிச்சாதான் தாகம் தீரும் சொல்லுவான். ஹிந்தி பேசுறவன் பானி குடிச்சாதான் தாகம் தீரும்னு சொல்லுவான். அப்படியா? எல்லாம் ஒரே பொருள் தானேன்னு அவங்களுக்கு தெரியாததுனால இப்படி அடிச்சுக்கிறாங்க. இந்த பொருளை பார்த்த பிறகு எல்லாம் ஒரே பொருள் தான், பேர் தான் வேற வேற அப்படிங்கிறது. அப்ப பொருளை காட்டிட்டா இந்த சண்டையெல்லாம் வராது. நீ பொருளை காட்டாம நீ ஒற்றுமைப்படுத்தணும் அதிகாரத்தாலேயோ, அதெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அதிகாரம் பண்ணி அடக்கி வச்சா அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஓடிக்கிட்டு இருக்க குதிரைய பின்பாகத்தை பிடிச்சு நிப்பாட்ட முடியுமா? ஒரு குதிரையை அதன் பின்பாகத்தில் போய் பிடிப்பது போல ஆகும். ஒரு குதிரையை பிடிச்சு நிப்பாட்டணும், அதை அடக்கணும்னா அதுக்குதான் அதுக்கு மேல ஏறி சவாரி செய்ய முதல்ல பழகி இருக்கணும். அந்த லகானை பிடிச்சு லேசா இழுத்தா எப்படி இழுத்தா அது போகும், எப்படி இழுத்தா அது நிற்கும், அந்த கலையெல்லாம் கற்றாதான் அந்த குதிரையை சமாளிக்க முடியும். அதை விட்டு ஒரு குதிரை வேகமா ஓடி போகுது, அந்த குதிரையை போய் நான் நிப்பாட்டுறேன்னு அது பின்பாகத்தை பிடிச்சி அமுக்கி அல்ல காலை பிடிச்சி ஓட விடாம செய்யறேன்னு காலை பிடிச்சி இழுத்தா ஒரே 8 பல்லு பகடெல்லாம் அது போய்கிட்டே இருக்கும். அப்போ இது எப்படி எல்லா மக்களையும் தெய்வம் அவர்கள் அந்த பொருளை காட்டி ஒரே குலமாக எப்படி ஆக்குனாங்க அப்படிங்கிறது இந்த திருவாக்கியத்தை நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த குதிரையை காமிச்சு நமக்கு விளக்கி அருள்னதை நம்ம பார்த்தோம். இன்னும் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 271 பார்ப்போம். பக்கம் 224. உலக பொருள் தேவன் என்ற 2 எஜமானருக்கு உன்னால் ஊழியம் செய்ய முடியாது. 2 குதிரை மேல் ஏறி சவாரி செய்தால் கப்பு கிளிய வேண்டியதுதான். நம்மளை தெய்வம் அவர்கள் பைய தான் இந்த மெய்நிலைக்கு ஏற்றுவாங்க. நீ உலக பொருள் எல்லாத்தையும் வச்சுக்கோ, அதோட 10ஓட 11 இதையும் வச்சுக்கோ அப்படின்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை கூர்ந்து பார்த்துதான் 10 ஓட விட்டு அந்த 10 வச்சுக்கிட்டு இருக்காத, அந்த 10 ஓட விட்டுட்டு இந்த 10 மட்டும் நீ நன்னிக்கொள், பற்றிக்கொள். இந்த 2லயுமே நீ பற்று வச்சுக்கிட்டு இருந்தா இந்த உலக பொருள் மேல இருக்கிற பற்றையும் விடாம இந்த பற்றையும் விடாம நான் இதுலயும் சவாரி செய்யறேன் அதுலயும் சவாரி செய்யறேன்னு சொன்னா, ஒரு 2 குதிரையை வச்சுக்கிட்டு இந்த குதிரையில ஒரு காலு அந்த குதிரையில ஒரு காலு வச்சுக்கிட்டு உட்காந்து நான் பயணம் செய்யறேன் சவாரி செய்யறேன்னு சொன்னா உன் கப்பு கிளிய வேண்டியதுதான் அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல நீ இந்த மெய் இதுக்காக மட்டும்தான் நீ வந்த. அதுவும் இன்னைக்கு ஒளிநாடாவுல தெய்வம் அவங்க அருளிச்சுட்டாங்க. இந்த ஒன்றுக்காகவே தான் நீ வந்த, வேற எதுக்காகவும் இந்த அறிவுங்கிற மாணிக்கம் உனக்கு தரல. உனக்கு அந்த அறிவுங்கிற மாணிக்கம் தந்தது தேவனாகிற ஒரே காரியத்துக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே தரல. அப்போ இந்த 2லயும் நீ பயணம் செஞ்சா என்ன ஆகும், 2 குதிரையில போய் பயணம் செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரின்னு சொல்லி குதிரையை உதாரணம் காட்டி தெய்வம் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு விளக்கி அருள்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த திருவாக்கியங்கள் எல்லாம் பெருமானவர்கள் அந்த குதிரையை உதாரணம் காட்டி நமக்கெல்லாம் என்னென்ன அறிவுறுத்தினாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த குதிரையை காமிச்சு நமக்கு இன்னும் நிறைய தேவ ரகசியங்கள் எல்லாம் தெய்வம் அவர்கள் விளக்கி இருக்கிறாங்க. அதையும் நம்ம இப்ப தொடர்ந்து பார்ப்போம்.
கோடாயுதற்குள் திருவாக்கியம் 284 எடுப்போம். பக்கம் 232. ஜீவனை நீ சந்திக்காததால் அது உன்னை தூக்கி போட்டு மிதித்து யமன் கையில் கொடுத்து விட்டு போக தயாராயிருக்கிறது. நமக்குள்ள இந்த உயிர் இருக்கு, ஜீவன். அதை நீ சந்திக்கணும். உனக்கு எல்லா சீர் சிறப்பும் தந்துகிட்டே இருக்கே, அதை ஒரு நாளாவது பார்க்கணும்னு உனக்கு ஆசை வரலையா? அதை நீ சந்திக்கணும். அதை நீ சந்திக்கலைன்னா அது உன்னை யமன் கையில தூக்கி கொடுத்துட்டு போக தயாரா இருக்கு. நீ அந்த ஜீவனை தெரிந்து கொண்டால் அதன் மேல் ஏறி சவாரியாகி, அந்த ஜீவன், அந்த உயிர், அது மேல ஏறி நம்ம சவாரி செய்யணுமா? ஒரு குதிரை மேல ஏறி சவாரி செய்யற மாதிரி. அப்ப இந்த இடத்துல நம்மள ஜீவனைத்தான் குதிரை அப்படின்னு நமக்கு இந்த திருவாக்கியத்துல நமக்கு விளக்கி அருள்றாங்க. அந்த ஜீவனை நீ தெரிந்து கொண்டு அதன் மேல் ஏறி சவாரியாகி, அந்த ஜீவன் மேல ஏறி சவாரி ஆகிறது எப்படி? அப்படி சவாரி ஆகி எங்க போகலாம்? மேலவள நாடாகிய கைலாயம், வைகுண்டம், மெகராஜ் என்ற அதிமகோன்னத எல்லைகளுக்கு நீ போய் வருவதற்கு வாகனமாக அது நிற்கிறது. அந்த ஜீவன் மேல ஏறி, அந்த ஜீவன் மேல ஏறி நீ சவாரி செஞ்சு கைலாயம், வைகுண்டம், மகராஜ், சொர்க்கலோகம், சொர்க்கபதி அங்கெல்லாம் நம்ம போகலாமா? அதுக்கு அது வாகனமாக இருக்குதான். அப்படி இருக்கும்போது அந்த வாகனத்துக்கு நிறைய பேர் இருக்கிறதா. என்னென்ன பேரு? புறா, அன்னம், மயில், இன்னும் குதிரை. இந்த இடத்துல அது சொல்லல, இந்த கீழே அடுத்து சொல்றாங்க. மயில் என்று வேதங்களில் பலவித நாமங்கள் சொல்லுவார்கள். இந்த நாமங்கள்லாம் இருக்கு. அந்த ஜீவனுக்கு அது மேல ஏறி நம்ம சவாரி செய்யும் போது இத்தனை பேர் இருக்கு. ஒவ்வொரு எல்லையில் அதற்கு வேறு வேறு நடை இருக்கிறது. அப்ப இந்த பேர்லாம் எதை வச்சு கொடுத்தாங்க? அன்னம், மயில், வாசி என்ற குதிரை அப்படின்னு ஏன் எதை வச்சு கொடுத்தாங்கன்னா அதனுடைய நடையை வச்சு. எதுக்கு நடை இருக்கும்? பேச்சு நடை. அந்த பேச்சு எல்லாரும் ஒரே மாதிரி பேச மாட்டாங்க. ஒவ்வொரு எல்லையிலையும் இந்த தெய்வம் அவர்கள் நம்மளை அரட்டி பேசுவாங்க, சிரிச்சு பேசுவாங்க, கோபிச்சு பேசுவாங்க, சோழனா கொள்ளுவாங்க, பிள்ளையா கொள்ளுவாங்க. அப்படி எல்லாம் ஒவ்வொரு எல்லையில ஒவ்வொரு மாதிரி நம்மளை அணைச்சி ஒவ்வொரு பேச்சு நடை இருக்குதே, அந்த நடை தான் ஒரு நாளைக்கு அன்னம் மாதிரி, ஒரு மாதிரி மயில் மாதிரி, ஒரு நாளைக்கு குதிரை மாதிரி அது வேகமா பாயும். அந்த பேச்சு நடை, அந்த நடையில நாம ஏறி பயணம் செய்யணும். அப்படி ஒவ்வொரு எல்லையில் அது வேறு வேறு நடையாக இருக்கிறது. அந்த பிரயாணத்திற்கு பெயர் அஜபை. அப்படி நம்ம பிரயாணம் செய்யறோமே, அந்த பிரயாணத்துக்கு பேரு தான் அஜபை. உஜூது என்றும் பெயர். அப்படி நம்ம பிரயாணம் செய்யும் போது இந்த தூரத்துல இல்ல. தெய்வமோர்களுடைய அந்த திருவாக்கியத்தை நாம கேட்கும் போது, இன்னைக்கு கூட நம்முடைய இந்த ஜீவ சகோதரி அக்கா சொன்னாங்க, நிறுத்தவே மனசு இல்லை. அதை கேட்கும் போது இங்க இல்ல, அப்புறம்தான் ஓ நம்ம சபையில இருக்கிறோமோ, சபையை தொடங்கணுமோ அப்படின்னு அப்புறம் தான் நினைவு வருது. அப்ப நாம இந்த தூலத்துல இல்ல. இந்த தூலத்தை விட்டு அந்த பிரம்மரந்திர நிலைக்கு நம்ம போயிடுறோம். அந்த போதை நமக்கு வந்துருது. இந்த தூலத்தை விட்டு பிரம்மரந்திர நிலைக்கு மேற்சொன்ன வாசியாகிய குதிரையில் ஏறி சவாரி போய் கொண்டிருக்கும் போது, அப்படி நம்ம சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, தெய்வம் அவருடைய அந்த வார்த்தைக்குள்ள நுழையிறோமே, அப்படி நுழையும் போது பேர் அந்த பயணம் செய்கிறது. அந்த பயணத்துக்கு பேரு அஜபைன்னு பார்த்தோம். அந்த பயணம் செய்கிறவர்களுக்கு பேரு பிரம்மச்சாரி. சாரி அப்படின்னா தொடர்ந்து செல்பவர்கள். பிரம்மத்தை நோக்கி செல்பவர்களுக்கு பெயர் பிரம்மச்சாரி என்று வேதம் கூறுகிறது. நாம் இதை பழகி சொல்லுகிறோம். நீயும் அதில் பழக வேண்டும் என்பதே எம் ஆசை. பெருமானவங்க என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்க என்னென்ன நிலைக்கெல்லாம் உயர்ந்தாங்களோ, அந்த நிலைக்கு நம்மளையும் உயர்த்தி பார்க்கணுங்கிறது அவங்களோட ஆசை. ஏன்னா என் தேகம் போலே உன் தேகம் இருக்கு, என் ரத்தம் போலே ஒரு ரத்தம் இருக்கு, எல்லாமே நாடி நரம்பு எல்லாம் என்னை போலதானே உனக்கு இருக்கு. நான் என்னென்ன இன்பம் அனுபவிச்சனோ, நான் என்னென்ன நிலைகளுக்கெல்லாம் ஏறாத மேல்நிலைகளுக்கெல்லாம் ஏற்றினோ, அந்த நிலைக்கு ஒன்னையும் ஏற்றி வச்சு பார்க்க நான் ஆசைப்படுறேன். அப்போ அந்த எல்லைகளுக்கெல்லாம் நம்ம போறதுக்கு இந்த வாசி என்ற குதிரை மேலதான் நம்ம ஏறி போகணும். பிரம்மச்சாரி என்ற எல்லையில் பிரயாணம் செய்ய தயாரா இருக்கும் அந்த நிலையில் செய்யும் வணக்கத்தையே தலையுடன்
தலை உடன் உடல் கால் கரம் வேறதாய் நிலை வணக்க பெருந்தவமாம் இது. அப்போ அந்த மாதிரி நீ அந்த பிரயாணம் செய்யறையே, அதுக்கு பேருதான் தவம். அதுதான் தவ வணக்கம். முத்திக்கு எட்டுகிற வார்த்தை எங்கெல்லாம் வெளியாகுதோ அங்கெல்லாம் போய் கேட்கறது, அதை பத்தி பேசுறது, அதுதான் தவம்னு நம்ம கருதி செஞ்சிருக்காங்களே. அதுதான் அந்த வாசி என்ற குதிரை மேல ஏறி சவாரி செய்யறது. அப்போ இந்த வாசியாகிய குதிரை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இந்த திருவாக்கியத்துல வாசியாகிய குதிரை. வாசினா என்ன? வாசி அப்படின்னா ஒரு மூச்சோடாத தவ நிலைக்கு பேர் தான் வாசி. இந்த தவம் எப்ப கிட்டும்? மூச்சோடாத தவம் அந்த வாகனமாக்கி அந்த குதிரையில் ஏறி பயணம் செய்யும் போது, நமக்கு அந்த பிரம்மத்தை தொடரும் போது, அதை பற்றி கேட்கும் போது, அதை பற்றி பேசும்போது, அது தவமாகி மூச்சடங்கி அந்த வாசி யோகத்தை, அந்த வாசியாகிய குதிரை மேல ஏறி நாம சவாரி செய்து நாம இந்த அண்டங்களை எல்லாம் சுற்றி பார்க்கலாம். அது மேல ஏறி சவாரி செய்யும் போது நாம இந்த அண்டம், எல்லா அண்டத்தையும் நாம ஒரே நொடியில எல்லா அண்டத்தையும் சுற்றி பார்க்கலாம். அது நம்முடைய பெருமான் அவர்கள் பிள்ளை தமிழ்ல அந்த பாடல், அந்த வாசியில ஏறி எப்படி அண்டத்தை எல்லாம் சுற்றி பார்க்கலாம். கற்பகவாசி மேல் உற்பனசாரி கடுநடை வேகமள கண்டு கொழுதற்கு விண்டிட உரைப்போம் கவனமாய் கேள் மகனே. நான் விண்டிட உரைப்பேன், நீ உயிரை கண்டு கொள்வதற்கு நீ என்ன செய்யணும்? கவனமாய் கேட்கணும். தற்பரமாக உன் கால் கொடு மாறி மாரியணை தனைத்து தாக்கிடும் அஜபா மந்திர சவுக்கை தான் கொடுக்க கொடுக்க. அப்ப இந்த பிரயாணத்துக்கு பேரு தான் அஜபான்னு இப்ப இந்த திருவாக்கியத்துல பார்த்தமே. அந்த அஜபாங்கிற சவுக்க வச்சு அந்த குதிரையை ஓட்டி 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 அதுலப்பா நம்மளை பிரம்மச்சாரியாக அதை தொடர்ந்து பயணம் செய்ய வைக்கிறாங்க. அப்படி கொடுக்க கொடுக்க எங்கெல்லாம் நம்ம போவோம்? உற்பன தேசியும் ஓ நொடி கோரண்டம் ஓகோ அந்த குதிரை மேல ஏறி ஓஹோ ஓஹோ அப்படின்னு பயணம் போய்கிட்டே இருக்கலாம். ஒரு நொடிக்கு ஒரு அண்டத்துக்கு பயணம் போய்கிட்டே இருக்கலாம். உற்பன தேசியும் ஓ நொடி கோரண்டம் உள்ளபடிக்கிது வள்ளலிடம் தேந்தோதோதோதோது. அது யார்கிட்ட போய் ஓத முடியும்? வள்ளலிடம். நான் அதுக்குதான் வந்திருக்கேன், இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. ஒரு பொம்பளைன்னு சொல்லுவாளா? அது மேல எனக்கு சொல்ல வெக்கமா இருக்கு, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களே இன்னைக்கு. அந்த வள்ளல் கிட்ட போய் ஓது. தற்பர தேசிக தனிகையின் வள்ளல் தாலோ தாலேலோ எந்தன் சத்குருவான தனி கருணாகர தாலோ தாலேலோ. அப்போ இப்படி எல்லாம் நம்முடைய பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு இந்த குதிரை அப்படின்னா என்ன, அந்த வாசியாகிய குதிரையில ஏறி சவாரி செய்து நம்ம அந்த பிரம்மத்தை தொடர்ந்து பயணம் செய்யும் போது பிரம்மச்சாரி என்ற பெயரை பெற்று அந்த வாக்கை பிடிச்சுக்கிட்டு நம்ம போகும்போது அது வாகனமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாகனம் என்ன? வாகனம் அப்படின்னா அந்த வாய் கணம், அந்த கனமான வாய், இந்த திருவாய், அதுதான் நமக்கு வாகனமாக இருக்குது. அது ஒவ்வொரு நடையாக வேறு வேறு விதமாக ஒவ்வொரு, எப்பெல்லாம் நமக்கு பால் கொடுக்கிற பருவத்துல பால், கரும்பு கொடுக்கறதுல பருவம் கரும்பு, அப்படி எந்த பருவத்துல என்ன கொடுக்கலான்னு பார்த்து 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 நமக்கு கொடுத்து அந்த ஒரு நொடிக்கு ஒரு அண்டம் எப்படியெல்லாம் நம்மளை அழைத்து செல்லணுமோ அப்படியெல்லாம் நமக்கு அழைத்து செல்லி அந்த பிரயாணத்துல கூட கூட்டிட்டு போடுறாங்க. நாம் இருபேருமாக வேதப்பதிக்குள் சென்று அப்படி நம்மளை கையை பிடிச்சி நம்ம 2 பேரும் போவோம் வான்னு கூட்டிட்டு போறாங்களே, அந்த பயணத்துக்கு பேர் தான் அஜபை.
உஜூது. அப்படி அவங்களுடைய அந்த வாகனத்துல ஏறி நாம பிரம்மச்சாரியாக அந்த பிரம்மத்தை நோக்கி பயணம் செய்யணும். இந்த குதிரை மேல, வாசியாகிய குதிரை மேல ஏறி அப்படிங்கிறத இந்த திருவாக்கியத்துல தெய்வம் அவர்கள் நமக்கு விளக்கி அருள்றத நம்ம பார்த்தோம். அடுத்து கோடாயுதத்தூர் திருவாக்கியம் 293 பார்ப்போம். பக்கம் 286. பெரியோர்கள் மயில், அன்னம், புறா, வாசி என்ற குதிரை முதலான வாகனங்களில் ஏறி பிரம்மலோகம், சொர்க்கலோகம், வைகுந்தலோகம், நகராஜ் முதலான அதிமுகோன்னத எல்லைகளுக்கு சென்று வந்தார்கள் எனவும், சித்தர் முத்தர்கள் கவனக்குளிகை போட்டு அந்த எல்லைகளுக்கு போய் வந்தார்கள் எனவும் உலகில் கூறப்படுகிறதே. இந்த கேள்வியைத்தான நம்முடைய பாட்டை பிரானவர்கள் நம்ம தெய்வம் அவர்களை முதல்ல சந்திச்ச அன்னைக்கு கேட்டாங்க. பெரியோர்கள் அன்னம், மயில், புறா, வாசி என்ற குதிரை ஏறி கைலாய, வைகுந்தம், பிரம்மலோகம் எல்லாம் போனாங்களே, அது நிஜமேதான் என்று மொழிந்தார்கள். அந்த வார்த்தையை கேட்டதும் பெருமானவர்களுக்கு எப்படி இருந்தது? புத்தளில் பிறங்கும் பூந்துரை நாட்டின் அந்த புது பழமொழி புகுந்ததும் செவியில் அப்படி இருந்ததே அவங்களுக்கு. அப்படியெல்லாம் முத்தர்கள் கவனக்குளிகை போட்டு அந்த வார்த்தை வரும்போது நீ எப்படி கேட்கணும்னா, கவனக்குளிகைன்னு ஒரு குளிகை இருக்கு, அதை போட்டு கேட்கணும். இந்த பிரம்ம செயலை நின்று கவனித்தால் மனித அறிவுக்கு அது எட்ட முடியாததா இருக்கிறது அல்லவா? ஆம், இது காலத்தில் அது ஏது, இது நிஜமா இருக்குமா என்றுதான் நினைக்க வரும். இப்பெல்லாம் அந்த மாதிரி வாசி என்ற குதிரையில ஏறி நம்ம ஒரு நொடிக்கு ஒரு ரெண்டம் ஓகோன்னு போகலாமா? அந்த போகலாம் சொன்னாங்களே தெய்வம். இது நிஜமா இருக்குமா என்றுதான் நினைக்க வரும். ஆனால் இங்கே இது நிஜமான செயலேதான் என்று பிரத்யட்ச நிரூபணையில் பல ஆயிரக்கணக்கான தலைகளுக்கு ஆக்கப்பெற்று விட்டது. இது சும்மா சொல்லல, பல ஆயிரக்கணக்கான தலைகளுக்கு இந்த செயலை ஆக்கி வைத்து தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி செய்யறாங்க. அப்போ இப்படியெல்லாம் இந்த அன்னம், மயில், புறா, குதிரை இதுல எல்லாம் ஏறி நம்ம எங்க போறோம்? சொர்க்கபதிக்கு போறோம். சொர்க்கபதினா என்னமோ ஒண்ணுலாம் நினைக்க தேவையில்லை, பதியேதான் சொர்க்கம் அப்படின்னு தெய்வம் அருளி செஞ்சிருக்காங்க. சொர்க்கபதினா பதியேதான் சொர்க்கம். அப்போ இந்த கவனக்குளிகை போட்டு நீ அதுல போகணும் அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ கவனக்குளிகைனா அப்படி ஒரு குளிகை மாத்திர மாதிரி ஒரு உருண்டை இருக்கா, அந்த உருண்டைய வாயில போட்டாதான் போக முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. கவனமா நீ கேளு, கவனமாய் கேள் மகனே, கவனமாய் கேளு. அதான் கவனக்குளிகையை போட்டு கேளு. பராக்கா அங்கங்க வேடிக்கை பார்க்காத, மனமாகிய குதிரையை அலைய விடாத, லகான் போட்டு அடக்கி ஒடுக்கி அதிலேயே கவனமா கேளு. அறிவில் வளர்ந்து நிற்கின்ற பசைக்குத்தான் கவனம் என்று பெயர். அவங்கதான் கவனத்தோட முழு உருவம். அறிவில் வளர்ந்து நிற்கிறது யாரு? அவங்கதான் அறிவாகார ரூபகர், அறிவு பிளம்பனும் கிரணர். அறிவில் வளர்ந்து நிக்கிறது அவங்கதான். அப்படி வளர்ந்து நிக்கிறது அவங்ககிட்ட அந்த பசை இருக்கு. அந்த பசையில நீ போய் ஒட்டிக்கிடணும். அது ஒற்ற ஒரு இது. என் மெய்சைத்தை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கின்ற என் சகோதரனே, இங்க ஒட்டக்கூடிய சக்தி உனக்குள்ள வச்சிருக்காங்க. இது போய் அந்த பசையில போய் டக்குன்னு ஒட்டிக்கணும். அது ஒட்டக்கூடிய அந்த ஒரு கவனக்குளிகை உனக்குள்ளாக வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உனக்கு வச்சு படைக்கப்பட்ட அறிவு. அந்த அறிவு முழுமையான அந்த அறிவுல போய் ஒட்டிக்கிடணும். அந்த பசையில போய் நீ ஒட்டிக்கிடணும். அப்படி ஒட்டிக்கலைன்னா அறிவு இல்லாதவன், ஏழை, தரித்திரியன். ஆனா அப்படி ஒட்டிக்கிட்டீங்கன்னா நீதான் சிவராஜன். அப்போ நம்ம வாசினா என்ன, குதிரைனா என்ன, கவனம்னா என்ன அப்படின்லாம் நம்ம பெருமானவர்கள் அருளி செய்த இந்த திருவாக்கியங்கள் மூலமாக நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு நம்ம எப்படி ஒட்டணுங்கிறத கூட தெய்வம் அவர்கள் அருளமுதம் திருவாக்கியத்துல நமக்கு அருளி செஞ்சிருக்கிறாங்க. வேத நாதம் உன்னிடத்தில் ஒட்டினால் அது உன்னை நாதனாக ஆக்கும். வேத நாதம், அந்த நாதம் நம்ம கிட்ட ஒட்டணும். அந்த நாதம் ஒட்டுனா நம்மளையும் அது நாதனாக மாற்றி விடும். அப்போ இந்த கவனமாய் கேட்கறது தான் கவனக்குளிகை. ஏனோ தானோன்னு கேட்காத, அதை ஆர்வமா கேளு. அந்த அமுத வர்ஷிப்பு அவங்க கொடுக்கும் போது எப்படி கொடுக்குறாங்க? அவங்க உயிரை உனக்கு செலவிடுறாங்க. இந்த உயிரானது நாதமாக இருக்கிறது. உயிராகிய சப்தத்தை உனக்கு அந்த 7 அருந்தலத்திலிருந்து எடுத்து 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 அமுத வர்ஷிப்பாக கொடுக்குறாங்களே, அப்போ அதை ஆர்வமுடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு
அவங்கள அலட்சியம் செய்த பாவமும் உனக்கு வந்துடும். அதனால ஆர்வமாய் கேள், கவனமாய் கேள். அப்போ அதுக்கப்புறம் நம்முடைய பெருமானவர்கள் கோடாயுதப்பூர் திருவாக்கியம் 325 பார்ப்போம். பக்கம் 357. சாதாரணமாக மயில், அன்னம், புறா, இன்னும் வாசி என்ற குதிரை, கவனக்குளிகை என்பவைகளின் மீது ஏறி கைலாயம், வைகுண்டம், பிரம்மலோகம் ஆகிய அதிமகோன்னத நிலைகளுக்கெல்லாம் தெய்வங்களாய் உள்ளவர்கள் போகிறார்கள், வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டதுண்டா? அப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்களா? அந்த பிரம்மலோகத்துக்கும் அந்த கைலாயத்துக்கும் வைகுண்டத்துக்கும் போயிட்டு வர்றாங்க. அப்படி நீங்க கேள்விப்பட்டதுண்டான்னு பெருமானவங்க கேக்குறாங்க. சொல்லுங்க ஐயா, நீங்கள் என்ன எனக்கு குறைந்த மனுஷரோ? பேசுங்க. கேட்கும் போது பதில் பேசாம உட்கார்ந்துகிட்டு இருந்தா ஆண்டவங்களுக்கு பிடிக்காது. சொல்லுங்க. நாம் ஒரு கிழவர் இப்படி பேசுகிற போது நீங்கள் அவ்வளவு பேரும் வயசாடுங்க தானே? சொல்லுங்க ஐயா. கேள்விப்பட்டதுண்டா? இல்லையா? உண்டு என்று சொல்லுங்களேன். ஆமா, கேள்விப்பட்டேன்னாவும் சொல்லு. நான் அடுத்ததை உனக்கு சொல்றதுக்காகத்தான் இப்படி நான் கத்திக்கிட்டு இருக்கேன். சொல்லு. ஊமக்கோட்டா மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சுப்பிரமணியர் மயில் வாகனத்தில் ஏறி கைலாயம் போனார்கள் என்று கேள்விப்பட்டு இருக்கிறோமே. நம் வேதங்களிலும் மற்ற கிரந்தங்களிலும் எழுதி இருக்கிறதே, அது என்ன அவரை மட்டும் அப்படி படைச்சது? அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அது கடமையா? இன்றைக்கு இதோ அனந்தாதி தேவர்களை சுட்டி காட்டி 69 ஜாதிகள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் போக்குவரவில் இருக்கிறார்களே. அப்போ இன்னைக்கு இத்தனை மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள்னு சொல்லிட்டாங்க. அந்த 5049 பேருன்னு சொல்லல, பல்லாயிரக்கணக்கான மக்கள்னு சொல்லலாம். அப்போ நம்ம யார் யாரெல்லாம் அவங்களுடைய அந்த துணியை கவனக்குளிகை போட்டு கேட்கிறோமோ நம்ம எல்லாரையும் தெய்வம் அவர்கள் அரவணைச்சு சொல்றாங்க. இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த போக்குவரவில் இருக்கிறார்களே, இது என்ன செயல்? அதற்கு பிறந்த மகனே நீ இதோ இங்கே பிரத்யட்சத்தில் இருக்கே. மனு என்றால் லேஸ் அல்ல, எளிதல்ல. நீ மனுஷ பிறப்பு லேசான பிறப்பு, அபரூபமான பிறப்பு. இன்னைக்கு எடுத்தவனே தெய்வம் அவர்கள் அததான் ஒளிநாடாளர். மனித பிறப்பு ஒரு அபரூபமான பிறப்பு. எத்தனையோ கோடி பேர் நம்ம கூட போட்டி போட்டு வந்ததுல நாம ஜெயிச்சு இந்த மனித பிறப்பை எடுத்து வந்தோம். அப்போ மனு என்றால் லேசல்ல, எளிதல்ல. அப்பேற்பட்ட வல்லபமுடையவன் எக்கோடி காலத்துக்கும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வந்தவன். அப்போ அப்படியான ஒரு மரணமில்லா பெருவாழ்வு, அந்த பிரம்மலோகம் சொர்க்கப்பதி, சொர்க்கமேதான் பதி, பதியேதான் சொர்க்கம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோமே. அங்க போறதுக்குதான் அது எப்படி நாம போறது? அது போக்குவரத்தா இருக்கணும் அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்யறாங்க. அது எப்படி போக்குவரத்தா இருக்கிறது, அது ஜீவாத்மாவின் போக்குவரத்து என்ன அப்படின்றதையும் நமக்கு பெருமானவர்கள் விளக்கி அருளி செஞ்சிருக்காங்க. அதையும் பார்ப்போம். இன்னைக்கு அந்த பிரம்மம், நம்ம பிரம்மத்தை நோக்கி பயணம் செய்யறதுக்கும் போது, அந்த குதிரை மேல ஏறி பயணம் செய்யும் போது அதுக்குத்தான் பிரம்மச்சாரின்னு பார்த்தோமே. அந்த பிரம்மம் அதுதான். நான் தான் வந்திருக்கேன். ஒரு பொம்பளைன்னு சொல்வாளா? அது மாதிரி எனக்கும் நான் தான் வந்திருக்கேன்னு சொல்ல வெக்கமா இருக்குன்னு சொன்னாங்களே தெய்வம் அவர்கள். இந்த திருவாக்கியத்துல நம்மளுடைய அருளமுதம் பக்கம் 2. அதே பிரம்மம் தான் இன்று உலகில் மனித குலம் எடுத்து உன் முன்னால் இப்போது வந்திருக்கின்றது. அந்த பிரம்மம் தான் வந்திருக்கு. அந்த பிரம்மத்தை நோக்கித்தான் நம்ம பயணம் செய்யணும். தன் பழைய சுரூபத்தின் விவரம் தெரிகின்றதாலேயே இவை அனைத்தையும் உனக்கு தீர்மானமாக விளக்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பிரம்மம் தான் நம்ம முன்னால நமக்கு கூவி 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 நம்மளை அழைச்சி நம்மளுக்கு அந்த நாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. அருளமுதம் பக்கம் 123 பார்ப்போம். அவங்கதான் இப்போ உன்னுடைய ஜீவனை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. அது யாரு அந்த ஜீவனே? அவங்கதான் அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல நமக்கு விளக்கி அருள்றாங்க. நாம் உன் ஜீவனாய் இருக்கிறோம். என்றும் புகை நுழையாத எல்லையெல்லாம் போய் புகுந்து பார்த்து சொல்லுகிறோம். அப்போ நமக்கு ஜீவனா, நம்முடைய ஜீவனுக்கு ஜீவனாக இருக்கிற அவங்கள நோக்கி நம்ம பயணம் செய்யணும். அவங்களுடைய திருவாக்கை அது மேல ஏறி நாம சவாரி செய்யணும் அப்படிங்கறதான் இந்த திருவாக்கியங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து விளக்கி அருள்வதாக இருக்கிறது.
அப்போ இந்த பிரம்மலோகத்துக்கு அப்படித்தான் போகிறார்கள் வருகிறார்கள். யாரு போறது வர்றது? நாம தான் தினமும் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். போக்குவரத்தாகத்தான் இருக்கிறோம். தினமும் போறோம், அப்புறம் வரோம். அப்படித்தான் நம்ம பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அப்படித்தான் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத அந்த ஜீவாத்மாவின் போக்குவரத்து தொனியாக அந்த தொனியில நம்ம போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தெய்வம் அவர்கள் எடுத்து நமக்கு அருள் செய்யறாங்க. ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் தொனி, தொனிதான் ஜீவாத்மாவின் தலை. ஆண்டவர்கள் வாக்கே முதலா இருக்கும். மற்ற யாவும் உனக்கு யாதொரு பிரயோஜனத்தையும் தராது. தீர்க்கமான படிப்பை, வித்வான்களும் அறிய முடியாத படிப்பை சில தினத்தில் கற்பிக்கும் சாலை இது. உயர்ந்த படிப்பு எளிதாய் சுருங்கிய காலத்தில் செலவில்லாமல் எல்லா நூல்களுக்கும் வியாக்கியானம் சொல்லும் படிப்பே ஆசான் வாக்கு. அப்போ அந்த வாக்கு தான் எல்லாம். அதை பிடிச்சுக்கிட்டு தான் நாம எல்லா அண்டத்தை எல்லாம் சுற்றி வர முடியும் அப்படிங்கிறத நம்முடைய தெய்வம் அவர்கள் பாடலாக நமக்கு தந்திருக்கிறதையும் நம்ம பார்ப்போம். மெய்வழி நூல். சொன்னேனடா கைரே கையானால் மைந்தா, ஜோதி முடி கைலாச வர்க்கமாகும். சன்னத மீதில்லையனில் மூல வர்க்கம், சார்ந்த கிளை முற்றுமடா பதவி சொத்தை. கண்ணல் கணு முற்றி முளை ஏறு மாவோல், கண்கொள்ளா காட்சியண்டா கைலாசங்கான். அன்னமயில் வாசி என்ற குதிரை ஏறி, அகில மண்டம் மறை நொடியில் வரவு மாகும். அந்த வாசி என்ற குதிரையில ஏறி நீ பயணம் செஞ்சினா அகில மண்டம் அரை நொடியில உனக்கு வரவாயிரும் அப்படின்றத இந்த பாடல்ல நமக்கு தெய்வம் அவர்கள் விளக்கி அருள் செய்யறாங்க. அப்போ அந்த அருள் வாகனமாகி அந்த குதிரையை ஏறி நம்ம அண்டம் எல்லாம் ஒரு நொடியில் சுற்றி வரலாம். அந்த பதியாகிய சொர்க்கத்தை நாம பற்றி கொண்டால் இந்த பயணம் பிரம்மத்தை நோக்கிய பிரம்மச்சாரி பயணமாக இருக்கும். அப்படி இல்லாம நீ இந்த தொனியை இந்த உலக வாழ்க்கைக்கே செலவித்துட்டு இருந்தீனா, நீயாக ஏதாவது உளறி திரும்பினா, ஜீவாத்மாவின் போக்குவரத்து தானே தொனி, அப்ப தொனி தானே நீ என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருந்தீனா, வாயரட்டை பேசிக்கிட்டு இருந்தீனா, அதுதான் தான் தோன்றி வாய்ஞானிகள் கடையாணி எல்லாம் வண்டி ஆகும்னு நம்ம பார்த்தோமே. அந்த மாதிரி தான் தோன்றித்தனமாக நீ பேசி திரும்பினா அதுக்கு என்ன, நீ எங்க போய் சேருவ? இந்த மாதிரி நீ குதிரையில ஏறி சவாரி செஞ்சா பிரம்மலோகம் போக, நீ தான் தோன்றித்தனமாக பேசி திரிஞ்சா எங்க போக அப்படிங்கிறத நம்முடைய பெருமானவர்கள் அமுத கலைஞான போதத்துல அருள் செய்ற அந்த பாடலை பார்ப்போம். குருகுல வாசத்திருந்து தேர்ந்தோம் போலே, குண்டல முத்ராட்சமுடன் காவி தாங்கி, குருவென்பான் இருதயமே பலத்தில் என்பான், குருவெனக்கு இல்லை என்பான் நிஷ்கை என்பான். திரிவார்கள் குதிரையை போல் நடை நடந்து, செயலில்லா வாய்ஞான அரட்டை பேசி. அப்போ இந்த அரட்டை பேசி இந்த குதிரைய மனக்குதிரைய அடக்கி அது நல்ல குதிரையாக மாத்தணும். சண்டி குதிரையாட்டம் நீ உலக பேச்சே பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் சண்டி குதிரை. இந்த சண்டி குதிரையாக ஏறி அது மேல இந்த அரட்டை பேசி பயணிச்சுக்கிட்டு இருந்தா நீ போய் சேர்ற இடம் கைலாயம் வைகுண்டம் இல்ல. வெளியனவன் தாறுமாறு பேசும் அந்த வீணருக்கு சொர்க்கம் அது சுடுகாடாமே. இப்படி பேசினா நீ போய் சேர்ற இடம் சுடுகாடுதான். அப்போ நீ குதிரையில ஏறி நல்ல குதிரையில ஏறி பயணம் செஞ்சு நீ கைலாயம் வைகுண்டம் தெய்வலோகம் போக போறியா, இல்ல சண்டி குதிரையில ஏறி சுடுகாட்டுக்கு போக போறியா? மூச்சோடாத தவ நிலைக்கு பெயர் தான் வாசி. இது ஒரு தவம். இந்த தவம் எப்ப கிட்டும்?
அந்த வாகனமாகிய அந்த குதிரையில் ஏறி பயணம் செய்யும் போது, அந்த பிரம்மத்தை தொடரும் போது, அந்த பிரம்மம் கொடுக்கிற அந்த வாகனம் வாய் கணம் அதை கேட்பதும் பேசுவதுமே தவமாகி மூச்சடங்கி அந்த வாசி யோகம் என்கின்ற அந்த யோகத்தை நமக்கு தருது. அந்த பிரயாணத்துக்கு பேரு தான் அஜபை. அப்போ வாசி அப்படின்னா மனம்னு சொல்லுவாங்க. தெய்வம் அவர்கள் கூட நம்ம அனந்தர்கள்லாம் ஒரு முறை உட்கார்ந்து மனம் என்ற குரங்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல மனம் குரங்கு இல்ல, மனம் ஒரு குதிரை. அதை நீ எப்படி செலுத்தணுமோ அப்படி செலுத்து, பயிற்சி செய்து ஓட்டும் போது அதனுடைய சவாரி இனிமையானதாக இருக்கும், இல்லைன்னா அது தாறுமாறாக ஓடும். அப்போ நம்மிடம் மனம் குரங்காகவும் கழுதையாகவும் இருந்தது. அதை நம்முடைய பெருமானவர்கள் அதை நமக்கு அந்த கழுதையாக இருந்த அதை நமக்கு குதிரையாக மாற்றி தர்றாங்க அப்படின்னு ஒரு திருவாக்கியத்துல நமக்கு அருளி தர்றாங்க. அருளமுதம் திருவாக்கியம் 216 பக்கம் 125. இவன் அறிவு கழுதை அறிவாக இருக்குது, அதை குதிரையாக ஆக்கி பிறகே உமாபட்சியாக ஆக்க வேண்டும். ஒரு உமாபட்சியின் நேர்முகத்தில் இருந்தால் அது வெகு சுலபத்தில் தன்னை போல் உமாபட்சியாக ஆக்கிவிடும். என்னை போல உன்னை ஆக்குறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்களே. அப்போ நம்மகிட்ட அந்த மனம் நம்மகிட்ட இருக்கிற அந்த வாசி கழுதையாகத்தான் இருக்கு, குரங்காகத்தான் இருக்கு. இந்த குரங்கையும் கழுதையையும் பிடிச்சு முதல்ல அவங்க குதிரையாக மாத்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த குதிரையை உமாபட்சியாக மாற்றி அவங்கள போலே நம்மளையும் மாற்றுகிறார்கள். இப்படி ஓயாம நம்ம மாற்றுறதுனாலதான் நமக்கு பேர் ஓயா மாரியர். மாணிக்க வாசகர் பெருமானவர்கள் இந்த அருளமுதம் திருவாக்கியம் 344 ஓயா மாரியர்னு கொடுத்திருக்காங்க. அதையும் பார்ப்போம். அதுலயும் இந்த குதிரை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மாணிக்க வாசகர் சொன்னது சிவபுராணம். வேறு யாராவது சிவபுராணம் சொல்லி இருக்கிறார்களா? இல்லை. சிவபுராணம் சொன்ன வாய் எப்பேற்பட்ட வாய்? அது மாணிக்க வாய் அல்லவா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் மனிதன்தான் இத்தனை விதமாக மாறக்கூடியவன். இப்படி மாறக்கூடியவன் என நினைத்துத்தான் உனக்கு சின்ன காதாக இருந்தாலும் உன்னை கை போட்டோம். பல்வேறு உருவங்கள் இருக்கின்றனவே, அவைகளுக்கு இப்படி மாறும் சக்தி உண்டா? இல்லையே. ஒரு குதிரைனா அது குதிரையாத்தான் இருக்கும். புலி என்றால் கடைசி வரை புலிதான், குதிரை என்றால் கடைசி வரை குதிரைதான். மாணிக்க வாசகர் இவ்வளவாக சொன்னதை நாம் ஒரே வார்த்தையில் ஓயா மாரியரே என்று கூறியுள்ளோம். அப்போ மாணிக்க வாசகர் பிரான் அவர்கள் குதிரைனா அது கடைசி வரை குதிரையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதைத்தான் நம்முடைய தெய்வம் அவர்கள் ஓயா மாரியர், நீ மாறக்கூடியவன்னு தான் நான் உன்னை கை போட்டேன், நீ கழுதையாகத்தான் இருக்க, அந்த கழுதையை பிடிச்சி குதிரையா மாத்தலாம், அப்புறமும் தொடர்ந்து வந்துச்சுன்னா இந்த குதிரையை உமாபட்சியா மாத்தலாம்னு நம்பித்தான் நம்மளை எல்லாம் கை போட்டு நம்மள ஒவ்வொரு எல்லைக்கா அந்த உஜூது நடை அஜபா நடையில நம்மள பிரம்மச்சாரியாக கூட்டி கொண்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்கள அதனாலதான் தொடர்ந்து பயணம் செய்யணும்னு சொல்றது. மாணிக்க வாசகர் கதையில கூட வரும் நரியை பரியாக்கின கதை அப்படின்னு. மாணிக்க வாசகர் பிரானவர்கள் ஒரு மன்னன்கிட்ட இருப்பாங்க மந்திரியாக. அப்ப அவங்க பொற்காசுகளை கொடுத்து குதிரைகள் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அவங்க போய் அந்த சிவபெருமான் மேல பற்று கொண்டு அந்த சிவபெருமான் அவங்கள தடுத்தாட்கொண்டதுனால இந்த எதுக்காக வந்தோங்கிறதையே மறந்துட்டு சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டிட்டு அங்கேயே அவங்க அந்த சிவபெருமான எண்ணத்திலே இருந்துருவாங்க, எதுக்காக வந்தோங்கிறதையே மறந்துடுவாங்க. அப்போ இந்த மன்னர் என்ன குதிரை வாங்க போனவரை காணமே அப்படின்னு சொல்லி ஆட்களை எல்லாம் அனுப்பும் போது அவங்க எல்லாம் போய் தேடி அவர் அங்க நல்ல ஒரு கோயிலை கட்டிட்டு அங்க சுருசா உட்கார்ந்து இருக்கிறாரு ராஜா அப்படின்னு சொன்ன உடனே அவரை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி இழுத்துட்டு என்ன குதிரை வாங்க சொன்ன, அந்த காசை கொடு அப்படின்னு கேட்கும்போது இவர் கையில காசு இல்லையே, காசு இல்லாம கோயில் கட்டிட்டாரு, சிவபெருமானுக்கு ஒரு கோயிலை கட்டிட்டாரு. அப்போ ஒரு சிவன்கிட்ட முறை, சிவனே உனக்காகத்தானே நான் கோயில் கட்டினேன், எனக்கு இப்ப இப்படி ஒரு இக்கட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் நிறைய நரிகளை எல்லாம் பரியாக்கி குதிரையாக அழகான ஒரு அரபிக் குதிரைகளாக ஆயிரக்கணக்கான நரிகளை பரியாக்கி அந்த மன்னத்தை அந்த இதெல்லாம் மாணிக்க வாசகர் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கொடுத்ததாகவும், அப்படி கொடுக்கும் போது அந்த அந்த குதிரைகள்லாம் ரொம்ப அழகான அரபிய குதிரைகளாக இருந்தது. அதை அந்த ராஜா வாங்கிட்டாரு அப்படின்னு அந்த சிவபுராணத்துல நரியை பரியாக்கிய கதை அப்படின்னு வரும்.
அப்போ இந்த ஒரு நூல்ல நான் படித்தேன், இந்த நரிகளுக்கெல்லாம் சுவாசம் கீழ் நோக்கி ஓடும், குதிரைகளுக்கு சுவாசம் மேல் நோக்கி ஓடும், அதனாலதான் நரியை பரியாக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு படித்தேன். அது போல நம்மளுக்கெல்லாம் அவங்க அங்க நரியை எப்படி பரியாக்குனாங்களோ அது போல நம்மளை தெய்வம் அவர்கள் இப்ப சொன்ன மாதிரி கழுதையை குரங்க பிடிச்சி நம்மளை எல்லாம் பரியாக்கி குதிரையாக்கி, அதையும் நல்ல குதிரையாக்கி, சண்டி குதிரை இல்லாம நல்ல குதிரையாக ஆக்கி நம்மளையெல்லாம் அந்த பிரம்மத்தை நோக்கி அந்த பதியாகி அந்த சொர்க்கத்தை அந்த பதியையே பற்றி கொள்வதற்காக நம்ம பயணம் செய்ய வைக்கிறாங்க. நாளும் இப்படியெல்லாம் மாற்றி இந்த பயணத்தை நாம் தொடர்ந்து செல்வதற்காக அந்த குதிரையை, அந்த நல்ல வாகனத்தை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.